நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என இபிஎஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். காவிரியில் நீர் இல்லாததால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு உடனடியாக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். முழுமையான விவரங்களுக்கு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தாவேக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படும். ஆனால் தற்பொழுது இந்த அரசு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடவில்லை. காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படாத நிலையில் ஆற்று பாசனத்தை நம்பியுள்ள சுமார் 1.85 லட்சம் ஏக்கர் நிலத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மேற்கொண்டனர். 1 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்வதற்கு உடல் உழைப்போடு சுமார் 25,000 விவசாயிகளுக்கு செலவாகி இருக்கிறது. இந்நிலையில் தண்ணீர் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் சுமார் 1 லட்சம் ஏக்கரில் பயிர் செய்த குறுவை நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாவேக கூட்டணி அரசு உடனடியாக வருவாய் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளை டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் அனுப்பி நெற்பயிர்கள் கருகி பாதிப்படைந்துள்ள விவசாயிகளினுடைய நிலங்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயை நஷ்ட ஈடாக வழங்குவதுடன் மீதமுள்ள நெற்பயிர்களை பாதுகாக்கும் வகையில் விவசாயத்திற்கு 24 மணி நேரமும் விலையில்லா மும்முனை மின்சாரத்தை தொடர்ந்து தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் தாவேக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டு இபிஎஸ் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.